ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசுமறுவற்றவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடி போன்றவளே எங்களுடைய தோழியே, உற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? எழுந்து எங்களோடு நோன்பு நோற்க வருவாயாக. இப்படி தோழியை கூப்பிடுகின்றாள் இன்னொரு தோழி. பக்தி செய்து உயர்வடைய வேண்டும், கண்ணனை போற்றி பாட வேண்டும், அவர்களுடைய அடியாரோடு நாம் சேர்ந்து கிருஷ்ணனுடைய புகழை பாட வேண்டும். இப்படி பாடினால் நம் நோன்பின் திறத்தை பார்த்து கிருஷ்ணன் நமக்குரிய வரத்தை பலனாக அளிப்பான். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்.